Next, Act 2, Scene 1, Courtyard of Macbeth's castle. Banquo tells his son about his restlessness and misgivings. Misgivings means anxiety. Banquo வந்து அவரோட சன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு ஆன்சைட்டியோட ஒரு பதற்றத்தோட அவரோட சன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. He gives Macbeth a diamond as a present from the king to Lady Macbeth. இதை நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Banquo ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறாரு, ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு டைமண்ட் ரிங் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா கிங் டங்கன் வந்து பேங்கோ கிட்ட கொடுத்து அதை வந்து லேடி மெக்பெத் கிட்ட கொடுக்க சொல்லி அந்த ரிங்கை வந்து கொடுத்துரு, டைமண்ட் ரிங்கை கொடுக்குறாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். He says that he had a dream about the 3 weird sisters. பேங்கோ வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இந்த 3 witches, 3 weird sisters அப்படின்னா 3 witches, அந்த 3 witches ஒரு டைம் மீட் பண்ணாங்க இல்லைங்களா, அதை வந்து அதை பத்தின ஒரு ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெக்பெத் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மெக்பெத் says that he is not thinking them at all. அதை பத்தி நான் நினைக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி மெக்பெத் சொல்றாரு. He would like to discuss them with Banquo at leisure time. இந்த 3 witches பத்தின விஷயங்களை மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நான் எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ வந்து நம்ம 2 பேரும் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி மெக்பெத் வந்து வேணும்னே அவாய்ட் பண்றாரு. சரிங்களா, அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. அடுத்து பாருங்க. He asked Lady Macbeth to ring the bell when the drink is ready. ஸோ லேடி மெக்பெத் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இவங்க லேடி மெக்பெத் வந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்றாங்க. அந்த ட்ரிங்க் வந்து சாம்பர்லைன் கொடுத்தோடனே அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஃபுல்லாகவே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து மர்டர் பண்ணிடலான்னு உங்களோட பிளானு. அதுக்காக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிங்க் ரெடியாக இருந்தோடனே பெல் அடிங்க அப்படின்னு சொல்லி மெக்பெத் வந்து லேடி மெக்பெத் கிட்ட சொல்லியிருக்காரு. When he is left alone, Macbeth sees the hallucination of a dagger in the air. ஸோ இவர் வந்து தனியாக இருக்கிற நேரத்தில் ஒரு மாய தோற்றம், சரிங்களா, ஒரு டேகர் வந்து அந்த ஏர்ல வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு சீன் வந்து பார்க்குறாரு. சரிங்களா, ஹாலுசினேஷன் ஆஃப் அ டேகர் இன் த ஏர். He also sees drops of blood on the blade. அந்த டேகர்ல அந்த கத்தியில பார்த்தீங்கன்னா பிளட் சொட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அது வந்து ஒரு டேகர் வந்து அந்த ஏர்ல வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இவர் பார்க்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. He says, is this a dagger which I see before me, the handle toward my hand? பாருங்க. ஸோ இந்த லைன் வந்து மெக்பெத் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. Is this a dagger I see in front of me with its handle pointing towards my hand? நான் பார்க்கறது வந்து ஒரு கத்தியா, அந்த கத்தி என்னை பார்த்து இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. சரிங்களா, ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். Is this a dagger which I see before me? நான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு கத்தியா, அதோட ஹேண்டில் என்னை பார்த்து திரும்பி என்னை பார்த்து பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பாருங்க, அந்த டேகர் பார்த்து சொல்றாரு, டு த டேகர், கம் லெட் மீ ஹோல்ட் யூ, நான் வந்து உன்னைய பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. He grabs at the air in front of him without touching anything. இவர் போய் அந்த டேகரை கையில பிடிக்கிறதுக்கு போறாரு. ஏன்னா ஆக்சுவலி அங்க வந்து எதுவுமே கிடையாது, அது ஒரு மாய தோற்றம், அது ஒரு மைண்ட்ல வந்து இவருக்கு வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து கத்தி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை கையில பிடிக்கிறதுக்காக போறாரு. அதுவும் அந்த கத்திக்கிட்ட சொல்றாரு, கம் லெட் மீ ஹோல்ட் யூ, நான் வந்து உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ல போய் அந்த கத்தியை கிராப் பண்றதுக்கு ஹோல்டு பண்றதுக்கு போறாரு. ஆனா அங்க எதுவுமே கிடையாது. சரிங்களா, அது பாத்துக்குங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க. Now the bell rings, indicating that the time has come for him to murder the king. இப்போ வந்து அந்த பெல் அடிக்குது. ஏற்கனவே லேடி மெக்பெத் வந்து அந்த ட்ரிங்க் ரெடியானோடனே நான் பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டாங்க, பெல் அடிக்குது. இந்த பெல் சவுண்ட் வந்து இந்த கிங்கை வந்து மர்டர் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனா சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. Act 2, Scene 2, Macbeth's castle. Lady Macbeth has drugged the Chamberlains. சாம்பர்லைன்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. She would murder the king if he was not resembled her father. அவங்க போயிட்டு அந்த
டங்கன் படுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அவரை போய் பார்த்துட்டு வராங்க. லேடி மக்பத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரி இருந்தாரு, இல்லைன்னா நானே கொண்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. She says, had he not resembled my father as he slept, I had done it. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், இதை நோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு டைம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, அதாவது ஏஇஓ 2012 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. She would murder the king if he was not resembled her father. அவங்க அப்பா மாதிரி இல்லாம இருந்தா லேடி மக்பத் நானே கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. Had he not resembled my father as he slept, I had done it அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான லைன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Macbeth reports to his wife that he has stabbed the king with a dagger in his sleep. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மக்பத் போறாரு, உள்ள போய் டங்கன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, கத்தி எடுத்துட்டு போய் ஒரே குத்திடுறாரு. சரிங்களா, குத்திட்டு வெளியில வர்றாரு, வந்து சொல்றாரு, மக்பத் ரிப்போர்ட்ஸ் டு ஹிஸ் ஒய்ஃப் தட் ஹி ஹஸ் ஸ்டாப்டு த கிங். ஸ்டாப்டு, சரிங்களா, எப்படி கொன்னாரு அப்படின்னு கேட்கலாம். கத்தி வச்சு குத்திடுறாரு. ஹி ஹஸ் ஸ்டாப்டு த கிங் வித் டேகர் இன் ஹிஸ் ஸ்லீப். தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கொன்னுடுறாரு. இதுவும் கூட பிஆர்டி 2010ல இது கேட்டிருக்காங்க. இந்த லைன் பாத்துக்கங்க. He has brought with him the blood-stained dagger. இவர் என்ன பண்றாரு, மக்பத் வந்து டங்கனை குத்திட்டு அந்த டேகரை கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. சரிங்களா, ரத்த கரை படிஞ்சு ரத்தம் ஒழுதுட்டு இருக்குது, சொட்ட சொட்ட அந்த டேகரை கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. He says, one groom cried, God bless us. Another groom cried, Amen. இவர் வந்து அந்த டங்கனை வந்து குத்திட்டு வெளியில வரும்போது அந்த 2 சாம்பர்லைன் படுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ வந்து உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உளரும் போது ஒரு குரூம் என்ன சொல்றாருன்னா, காட் பிளஸ் அஸ் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு குரூம் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Macbeth hears a voice, sleep no more. Macbeth does murder sleep, the innocent sleep. சரிங்களா, இது வந்து இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு. மக்பத் வந்து டங்கனை கொன்னுட்டு வரும்போது இந்த இந்த வேர்ட்ஸ் வந்து அவரோட காதுக்கு கேக்குது. எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து அவர் கேட்கிறாருன்னு பாருங்க. ஸ்லீப் நோ மோர், மக்பத் டஸ் மர்டர் ஸ்லீப், த இன்னசென்ட் ஸ்லீப். அதாவது இனிமே வந்து டங்கனுக்கு வந்து தூக்கமே கிடையாது, ஏன்னா வந்து அந்த தூக்கத்தையே இவர் மர்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் வந்து இவரோட காதுக்கு கேக்குது. சரிங்களா, ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஹர்ட் பை மக்பத் டியூரிங் த மர்டர் ஆஃப் டங்கன். சரிங்களா, அந்த மர்டர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது இவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. சரிங்களா, அந்த வாய்ஸ் வந்து இந்த லைன். சரிங்களா, ஸ்லீப் நோ மோர், மக்பத் டஸ் மர்டர் ஸ்லீப், த இன்னசென்ட் ஸ்லீப் அப்படிங்கிற லைன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த லைன் வந்து என்ஜினியரிங் டிஆர்பி 2016ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸ்லீப் நோ மோர் இந்த லைன் கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Lady Macbeth asked him to return the dagger to the bedroom and to wash his blood-stained hands. லேடி மக்பத் வந்து திட்டுறாங்க, எதுக்கு இந்த டேகர் இங்கே எடுத்துட்டு வந்த, அந்த பெட்ரூம்லயே வச்சுட்டு வர வேண்டியதானே, சீக்கிரமா போய் அந்த பெட்ரூம்லயே வச்சுட்டு வந்துடு, அது மட்டும் இல்லாம உன்ன ஹேண்ட் எல்லாமே ரத்தக்கரை படிஞ்சிருக்குது, எல்லாத்தையும் போய் இமீடியட்டா வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் பார்த்து சொல்றாங்க. The grooms must be smeared with blood. அது மட்டும் இல்லாம அந்த சாம்பர்லைன்ஸ் 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல ஃபுல்லா ரத்தக்கரையை வந்து அவங்க மேல ஆக்கணும். ஸ்மியார்ட் அப்படின்னாக்கா ரத்தக்கரையை வந்து அவங்களோட ட்ரெஸ், அவங்க உடம்பு முழுவதும் அந்த ரத்தக்கரையை படிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. He refuses to go back into the room. சரிங்களா, மக்பத் வந்து இல்ல நான்லாம் போக மாட்டேன் அப்படின்றாரு. சரிங்களா, மக்பத் வந்து ரொம்ப பயப்படுறாரு. நான் மறுபடியும் அந்த ரூம்க்குலாம் போயிட்டு டேகர் அங்க வச்சுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. She calls her husband as a coward and leaves the dagger in the bedroom of the king. இவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, நீ வந்து ஒரு கோழை, அந்த ஒரு கத்தியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வர்றதுக்கு கூட இப்படி பயப்படுறிய நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன பண்றாங்க, அந்த டேகரை இவங்க பிடிச்சி கையில வாங்கிட்டு போய் வேகமா கொண்டு போய் டங்கனோட பெட்ரூம்ல வந்து அந்த டேகரை வச்சுட்டு வந்துடுறாங்க. சரிங்களா, அந்த சாம்பர்லைன் மேலையும் வந்து அந்த பிளட்டை வந்து கரைய ஆக்கி விட்டுட்டு அந்த டேகரை கொண்டுட்டு போய் டங்கனோட ரூம்லயே வச்சுட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
Macbeth says, will all the great Neptune's ocean wash this blood clean from my hand? No, this my hand will rather the multitudinous seas incarnadine, making the green one red. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இது கேட்கலாம், பார்த்துக்குங்க. இதில் பாருங்க, இதோட மீனிங் பாருங்க. will all the water in the ocean wash this blood from my hands? இந்த நெப்டியூன்ஸ் ஓசன், சரிங்களா, இந்த ஓசன், இந்த கடல் தண்ணி முழுவதும் வச்சு கழுவுனா கூட என்னோட கையில் இருக்கக்கூடிய கரை போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. will all the water in the ocean wash this blood from my hands அப்படின்னு கேட்கிறாரு. அவரே கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, no, instead of my hands will stain the seas scarlet, turning the green waters red. no, கண்டிப்பா வந்து இந்த கடல் தண்ணி முழுவதும் வச்சு கழுவுனா கூட என் கையில் இருக்கிற கரை போகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னாக்க, இவர் ஹேண்ட் போய் அந்த கடல் தண்ணியில கழுவுனாக்க அந்த கடல் முழுவதும் ரெட் கலரா மாறிடும். மல்டிடியூடினஸ், சரிங்களா, மல்டிடியூடினஸ்னா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த கடல் முழுவதும். இன்கார்னடைன் அப்படின்னாக்க ரெட், ஸ்கார்லெட் ரெட் கலர், சரிங்களா, அந்த கடல் முழுவதும் ரெட் கலரா மாறிடும். மேக்கிங் த கிரீன் ஒன் ரெட். அங்க இருக்கக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து ரெட் கலர்ல மாறிடும். ஏன்னா இவர் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணாருன்னா அந்த பிளட் முழுவதும் அந்த கடல்ல கலந்து கடல் தண்ணி முழுவதுமே ரெட் கலரா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்றாரு. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு, சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மல்டிடியூடினஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து நம்மளுக்கு காயின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேர்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க. He asked whether all the water of Neptune's ocean will wash the blood from his hands. அவர் கேட்கிறாரு, இந்த நெப்டியூன் ஓசன் முழுவதும் அந்த கடல் தண்ணி முழுவதும் வச்சு கழுவுனா கூட என் கையில இருக்கிற கரை போகுமா அப்படின்னு கேட்கிறாரு. போகாது, கடல் தண்ணி முழுவதும் ரெட் கலரா தான் மாறும் அப்படிங்கிறாரு. லேடி மெக்பெத் ரிட்டர்ன்ஸ் வித் ஹர் பிளட் ஸ்டெயின் ஹேண்ட்ஸ். லேடி மெக்பெத் வந்து மறுபடியும் அந்த டேகர் கொண்டு போய் டங்கனோட ரூம்ல வச்சுட்டு வராங்க. அவங்க கையில இப்ப வந்து பிளட் ஆயிடுது. She says, a little water clears us of this deed. How easy it is then. இவர் வந்து மக்பெத் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, கடல் தண்ணி வச்சு கழுவுனா கூட என் கையெல்லாம் சுத்தமாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து லேடி மக்பெத் என்ன சொல்றாங்க, இல்ல, லிட்டில் வாட்டரே போதும், கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும், நம்ம கையெல்லாம் சுத்தமா கழுவிடலாம், நாம செய்த இந்த குற்றங்கள் எல்லாமே சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. a little water clears us of this deed. How easy it is then அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் போய் நீ வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கிற, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து கையை சுத்தமா வாஷ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. She says that a little water will wash away the evidence of their guilt. நம்ம செய்த குற்றங்கள், நம்ம செய்த அந்த கொலை வந்து நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கழுவுனாலே எல்லாம் சுத்தமாயிடும், இதுக்கெல்லாம் எதுக்கு போய் ஒரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லேடி மக்பெத் சொல்றாங்க. When the knocking heard, she asked her husband to prepare to meet the visitor. ஸோ இப்போ வந்து யாரோ வந்து டோரை சத்தக்கூடிய, கேட்டை தட்டக்கூடிய சத்தம் கேட்குது. உடனே லேடி மக்பெத், யாரோ வர்றாங்க, நீங்க இமீடியட்டா போயிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க. Act 2 Scene 3 Gate of Macbeth's Castle. பாருங்க, இப்ப இந்த மர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து போர்ட்டர் சீன் வருது. இதுதான் டிராமாட்டிக் ரிலீஃப், சரிங்களா. இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டிராமாட்டிக் ரிலீஃப் வந்து இதுல கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. இங்க ஒரு மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாமே டென்ஷனா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இடையில ஒரு காமிக் சீன் வச்சிருக்காங்க, அதான் டிராமாட்டிக் ரிலீஃப். ஸோ இந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் ரிலீஃப், இது ஒரு காமிக் சீன் மாதிரி வரும், சரிங்களா. அதை பாத்துங்க. Act 2 Scene 3 Gate of Macbeth's Castle. The porter is sleepy and so he angers the knocking at the gate. The porter is sleepy. அந்த வாயிற் காவலர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ரொம்ப தூக்க கலக்கத்துல இருக்காரு. அதனால ரொம்ப கோவப்படுறாரு, யார இந்த நேரத்துல வந்து தட்டுறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அவர் ரொம்ப தூக்க கலக்கத்துல இருக்காரு. He imagines himself to be the porter of the hell gate. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இப்ப எங்க இருக்கிறோம், நம்ம வந்து நரகத்தோட ஹெல்லோட கேட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சுக்கிறாரு, சரிங்களா. He asked whether it is the name of Beelzebub. ஒருவேளை பீல்செபப் தான் இங்க வந்து இந்த டோரை கேட்டை தட்டிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவர் வந்து உண்மையா இருக்கிறத வந்து
மெக்பத்தோட கேசல் இன்வர்னஸ் கேசலோட வாயில் தான் இருக்காரு. ஆனா தூக்க கலக்கத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஹெல்லோட கேட்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து பீல்செபூப் தான் வந்து தட்டிட்டு பாராட்டுக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். He says that perhaps a farmer or an equivator or an English tailor is knocking at the gate. இவர் வந்து இமேஜின் பண்றாரு, இந்த கேட்டை தட்டுறது ஒன்னா ஒரு ஃபார்மரா இருக்கலாம், அல்லது ஈக்குவேட்டரா இருக்கலாம், அல்லது இங்கிலீஷ் டெய்லரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்றாரு. இவங்க யாரு அப்படின்னா, a farmer has committed suicide after a bad harvest. ஒரு ஃபார்மர் வந்து தன்னோட மகசூல் எதுவுமே இல்லாதனால அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. தற்கொலை பண்ணிட்டு அவர் வந்து ஹெல்லுக்கு வர்ற மாதிரி இவர் இமேஜின் பண்றாரு. சரிங்களா? இன்னொருத்தர் வந்து ஈக்குவேட்டர் ஹஸ் கமிட்டட் அ சின் பை ஸ்வேரிங் டு ஹாஃப் ட்ரூத். இன்னொருத்தர் வந்து ஒரு லயர், ஈக்குவேட்டர் அப்படின்னா ஒரு லயர்னு வச்சுக்கலாம். அந்த லயர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிடறாரு. என்னன்னா, ஒரு ஹாஃப் ட்ரூத், ஒரு பாதி உண்மையான விஷயத்தை நம்பி இவர் வந்து ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அவர் இறந்து போய் இவரும் வந்து இங்க இந்த ஹெல்லுக்கு வர மாதிரி இமேஜின் பண்றாரு. அதாவது இந்த ஹெல்லோட கேட் வந்து தட்டுறது ஒன்னா ஃபார்மரா இருக்கலாம், அல்லது ஈக்குவேட்டரா இருக்கலாம், அல்லது இங்கிலீஷ் டெய்லரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்றாரு. அவங்க 3 பேர் யாருன்னு சொல்லியும் சொல்றாங்க. A English tailor who stole a cloth to make fashionable clothes. சரிங்களா? ஒரு இங்கிலீஷ் டெய்லர் அவர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட துணி தைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த துணியை திருடிக்கிறாரு. திருடி அவர் வந்து ஒரு ஃபேஷனபிள் க்ளோத் வந்து ட்ரெஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி திருடிக்கிறாரு. அப்படி திருடி இறந்து போன ஒரு இங்கிலீஷ் டெய்லரா இருக்கலாம், இந்த 3 பேர்த்துல யாரா ஒருத்தரா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்ட்டர் வந்து இமேஜின் பண்றாரு. சரிங்களா? இது கூட கேட்கலாம், which among the following is not mentioned by porter அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த 3 கொடுத்துட்டு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. He opens the gate and admits Macduff and Lennox. ஒரு கேட் ஓபன் பண்றாரு, அங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா மேக்டஃப் அண்ட் லினக்ஸ் வந்திருக்காங்க. They scold him for delaying to open the gate. அவங்க திட்டுறாங்க, எதுக்காக இவ்வளவு டிலே பண்ண, நீயே கேட் நாங்க தட்டி எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கோம், நீ ஏன் வந்து ஓபன் பண்ணாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த நீயே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் திட்டுறாங்க. The porter says that he was tired of drinking late night. நேற்று நைட் வந்து ஒரு பார்ட்டி நடந்துச்சு, அதுல வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன், அதனால அந்த டயர்டா இருந்தது, அதனால நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டர் வந்து சொல்றாரு. He says that drink makes 3 things, that is nose red, sleep and urine. இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால எனக்கு 3 விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து நோஸ் ரெட், என்னோட மூக்கு வந்து சிவந்துருச்சு, ஸ்லீப், அப்புறம் யூரின். ஸோ தீஸ் ஆர் த 3 things happened during the night time because of the drink. சரிங்களா? இவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால இவர் ஒரு 3 விஷயம் நடந்ததா சொல்றாரு. ஸோ அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, Macduff goes to the king's room to awake him. சரி, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேக்டஃப் வந்து வேகமா போறாரு, போயிட்டு கிங்கோட ரூமுக்கு போறாரு. அவர் கிங்க வந்து எழுப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாரு. Lennox says that screams and lamentations were heard at night, suggesting impending danger. லெனக்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நைட்டு முழுவதும் ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டிருந்து, ஒரு அலறல் சவுண்ட் கேட்டுது, ஒரு ஸ்கிரீம், யாரோ வந்து கத்தக்கூடிய அலறல் சவுண்ட் வந்து இரவு முழுவதும் கேட்டுது. இது வந்து ஒரு பேட் சைனா இருக்குது, இது வந்து ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த மேக்டஃப் தான் அந்த கிங்கோட ரூமுக்கு போயிட்டு எழுப்பி விடலான்னு போறாரு. டங்கனோட ரூமுக்கு போறது யாருன்னா மேக்டஃப் போயிட்டு ரூமை ஓபன் பண்ணி பார்த்துட்டு கத்துறாரு. மேக்டஃப் கிரைஸ், ஓ ஹாரர் 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 அட் சீயிங் த டெட் பாடி ஆஃப் த கிங் டங்கன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்டஃப் வந்துட்டு முதல்ல போயிட்டு கிங்கோட ரூமை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டு இந்த ஃப்ரேஸ் வந்து சொல்றாரு, ஓ ஹாரர் 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 அப்படின்னு சொல்றாரு. ஆபத்து ஆபத்து ஆபத்துங்கிற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாரு. அட் சீயிங் த டெட் பாடி ஆஃப் கிங் டங்கன், அவர் டங்கனோட டெட் பாடி பார்த்துட்டு இந்த மாதிரி கத்துறாரு. He was the first person to see the dead body of Duncan. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். PGTRB 2013ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Who was the first person to see the dead body of Duncan கேட்கலாம்.
மேக்டஃப். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. He raises the alarm, shouting for Banquo, Malcolm, Donalbain. ஸோ இவர் வந்து சத்தம் போட்டு அலாரம் எல்லாம் எழுப்பி விடுறாரு. அலாரம் வச்சு அந்த சவுண்டு எழுப்புறாரு. எல்லாருமே ஓடி வர்றாங்க. ஹீஸ் ஷவுட்டிங் ஃபார் பேங்க்வோ, மால்கம், டொனால்பைன். எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. பேங்க்வோ எங்க இருக்கீங்க, மால்கம் எங்க இருக்கீங்க, டொனால்பைன் எங்க இருக்கீங்க, இங்க மிகப்பெரிய ஆபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டு எல்லாத்தையும் வந்து வர வைக்கிறாரு. லெனக்ஸ் சஸ்பெக்ட்ஸ் த பிளட் ஸ்டெயின்டு சர்வன்ட்ஸ். லெனக்ஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த கொலையை இந்த சாம்பர்லைன் தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவங்க மேலதான் ரத்தக்கரை படிந்திருக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த சாம்பர்லைன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி லெனக்ஸ் சஸ்பெக்ட் பண்றாரு. யாரு மேல சஸ்பெக்ட் பண்றாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மேக்பெத் கில்ஸ் தம் as he is unable to control his fury. மேக்பெத் வந்து உடனேயுமே வந்து அந்த சாம்பர்லைன் 2 பேர்த்த குத்தி கொன்னுறாரு. ஏன்னா இவருக்கு பயங்கர கோவம் வந்த மாதிரி, இவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி அந்த இடத்துல பிஹேவ் பண்றாரு. இவனுங்களா கொன்னது, இவ்வளவு பெரிய கிங்கை இவனுங்க கொன்னுட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷத்துல அந்த ரூம் சர்வன்ட்ஸ், அதாவது டங்கனோட ரூமுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த சாம்பர்லைன் 2 பேர்த்த இவர் வந்து குத்தி கொன்னுறாரு. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கீங்க. லேடி மேக்பெத் ஃபீல்ஸ் லைக் ஃபெயிண்டிங். சரிங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு மயக்கம் வந்த மாதிரி அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. லேடி மேக்பெத் வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த செய்தியை வந்து கேட்ட உடனே இவங்களோட மனசு தாங்காம இவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. சரிங்களா, லேடி மேக்பெத் ஃபீல்ஸ், இதுல ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. லேடி மேக்பெத் ஃபீல்ஸ் லைக் ஃபெயிண்டிங் அப்படின்னா இவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மால்கம் அண்ட் டொனால்பைன் whisper to each other that they are not safe. ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு, நம்ம இங்க இருந்தோம்னா இங்க என்ன வேணாலும் நடக்கும், நம்மளுக்கும் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்டர்சன் எங்கர்சன் 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. மால்கம் டிசைட்ஸ் டு கோ டு இங்கிலாந்து. இதை நோட் பண்ணிக்கோங்க. மால்கம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடலாம், தப்பி ஓடிடலாம், நம்ம இங்க இருந்தோம்னா இங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்கிலாந்துக்கு தப்பி ஓடிடுறாரு. Donalbain says, there is stagger in men's smiles, the near in blood, the nearer bloody. So this is very important line. This line was said by Donalbain. Donalbain தான் இந்த லைன் சொல்றாரு, பாத்துக்கங்க. Man will smile at them while hiding daggers. இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பவே முடியல. வெளியில சிரிக்கிறானுங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து விஷமா இருக்கிறானுங்க. கத்தியை வச்சிருக்கானுங்க, ஒரு கத்தியை வச்சுட்டு வெளியில வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. Man will smile at them while hiding daggers. இவங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறானுங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கானுன்னு தெரியல. இவனுக்கு வந்து கத்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, their closest relatives will murder them. கண்டிப்பா நமக்கோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளை கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்க என்ன வேணாலும் நடக்குது, என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்குது. there is stagger in men's smiles. இவங்களோட சிரிப்புல வந்து கத்தி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. the near in blood. ஸோ இங்க இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து இவங்களை மர்டர் பண்றது கூட தயங்க மாட்டாங்க. the near in blood, the nearer bloody. நியர் அண்ட் பிளட் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ், நியரர் பிளட்டி அப்படின்னா இவனுக்கு வந்து கொலை பண்றது கூட, நம்ம சொந்தக்காரங்களே கொலை பண்றது கூட தயங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி டொனால்பைன் சொல்றாரு. ஸோ அதனால நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டொனால்பைன் டிசைட்ஸ் டு கோ டு அயர்லாந்து. ஹி எஸ்கேப்ஸ் டு அயர்லாந்து. இவர் அயர்லாந்துக்கு போயிடுறாரு, மால்கம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்ட் 2 Scene 4. அவுட்சைட் த மேக்பெத்ஸ் கேசல். An old man and Rose meet in front of Macbeth's castle. They discuss the strange, ominous happenings of the past few days. இந்த ஒரு ஓல்டு மேன் வராரு, அவர் நேம் கொடுக்கல. ஒரு ஓல்டு மேன், ரோஸ், 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. மேக்பெத்தோட கேசலுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க. ஸோ they are discussing about the strange, ominous happenings. ஸோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபியூ டேஸாவே ஒரு கெட்ட விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. இதனால மிகப்பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The old man talks of a small owl killing a big falcon on Tuesday.
இவர் வந்து சொல்றாரு, ஒரு அவுல் இருந்துச்சு. அந்த அவுல் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பருந்து, மிகப்பெரிய பருந்தை வந்து கொன்றுச்சு, கொத்தி கொன்றுச்சு. டியூஸ்டே வந்து இது நடந்தது. இது ஒரு பேட் இன்சிடென்டா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரோஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் த கிங்ஸ் ஹார்சஸ் ஈட்டிங் ஒன் another. ரோஸ் வந்து என்ன சொல்றாரு, கிங்கோட ஹார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் வந்து இன்னொரு ஹார்ஸ் அடிச்சு அது சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பேட் இன்சிடென்ட். இந்த மாதிரி வந்து கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. Macduff suspects on the grooms and the two princes who may be the murderers. Macduff யாரை சஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, இந்த ரூம் சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையும், அல்லது அவங்க தான் கொண்டு இருக்கணும், அல்லது இந்த டூ பிரின்சஸ் மால்கம் அண்ட் டொனால்ட் பெயின் தான் கொண்டு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அடுத்த அரசியல் வாரிசுகள். அவங்க வந்து அப்பாவை கொண்டுட்டு அரசாட்சிக்கு வரலான்னு சொல்லி கூட நினைச்சிருக்கலாம், அல்லது அந்த ரூம் சர்வெண்ட் வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறாரு. He says that Duncan's body is buried at Calm Hill. இதை நோட் பண்ணிக்கோங்க. டங்கன் இறந்து போயிட்டாரு. அவரோட டெட் பாடி எடுத்துட்டு போய் காம் ஹில் அப்படிங்கிற பிளேஸ்ல வச்சு பரியல் பண்றாங்க. He says that Macbeth is going to be crowned as a king of England shortly at Scone. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே வந்துட்டு மெக்பத் வந்து கிங் ஆக போறாரு. இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, நான் தான் வந்து இந்த ஸ்காட்லாந்து நாட்டினுடைய கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு எரர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இங்கிலாந்து கிடையாது, இது வந்துட்டு ஸ்காட்லாந்து. He says that Macbeth is going to be crowned as the king of Scotland. இது பாருங்க ஸ்பெல்லிங் எரர். ஸ்காட்லாந்து ஷார்ட்லி அட் ஸ்கோன். ஸ்கோன் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இவங்க முடிசூட்டு விழா இவங்க வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல வந்து மெக்பத்துக்கு வந்து அடுத்து முடிசூட்டு விழா நடக்க போகுது. அதன்படி அவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டினுடைய அரசராக முடிசூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. He returns to his home at Fife. Macduff அவரோட அரண்மனைக்கு போயிடுறாரு. ஃபைப் அப்படிங்கிற அரண்மனை தான் அவரோட அரண்மனை. மேக்டஃப் வந்து அங்க போயிடுறாரு. ரோஸ் டிபார்ட்ஸ் ஃபார் ஸ்கோன் டு see the coronation ceremony. இவர் வந்து ரோஸ் வந்து போறாரு. எங்க போறாரு அப்படின்னா ஸ்கோனுக்கு போயிட்டு இந்த மேக்பத்தோட முடிசூட்டு விழாவை பாக்குறதுக்காக, அதை அட்டன் பண்றதுக்காக ரோஸ் வந்து போறாரு. ஆனா மேக்டஃப் வந்து இந்த கொரோனேஷன் செரிமனிக்கு போகல. அது ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? மேக்டஃப் வந்து கொரோனேஷன் செரிமனிக்கு போகல. அவர் வந்து அவரோட அரண்மனைக்கு ஃபைப்க்கு போயிடுறாரு, சரிங்களா? அது பாத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்ட் 3 சீன் 1 ராயல் பேலஸ் அட் ஃபாரஸ்ட். Banquo thinks about the prophecies of the witches. Banquo என்ன நினைக்கிறாரு, அந்த விச்சஸ் சொன்னக்கூடிய அந்த ப்ரொஃபசிஸ் வாக்குகள் அதை பத்தி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. He suspects Macbeth to have murdered Duncan. Banquo மட்டும்தான் மெக்பத் மேல ஒரு சந்தேகம் வருது. மற்றவங்க எல்லாருமே வந்து வேற அந்த ரூம் சர்வன்ஸை வந்து சந்தேகப்படுறாங்க, அந்த பிரின்சஸ் சந்தேகப்படுறாங்க, சரிங்களா? பேங்கோ மட்டும் மெக்பத் மேல ஒரு சந்தேகம் வருது. மெக்பத் தான் வந்து டங்கனை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வருது. Macbeth and Lady Macbeth invite Banquo to attend a great banquet at night. இப்போ வந்து மெக்பத் வந்து முடிசூட்டு விழா முடிஞ்சு இவர் வந்து கிங் ஆயிடுறாரு. அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து, சரிங்களா, ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அந்த விருந்துக்கு வந்து வர சொல்லி பேங்கோவை வந்து இன்வைட் பண்றாங்க. He accepts their invitation. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் வந்துடுறேன், கண்டிப்பா வந்து அந்த விருந்துல வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. He says that he plans to go for a ride with his son Fleance in the evening. வாங்கோ வந்து அவரோட சன் கூட ஒரு ஹார்ஸ் ரைடிங் வந்து போற மாதிரி, ஈவினிங் டைம்ல போற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானையும் வந்து இவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. Macbeth thinks that Banquo may suspect on him. மெக்பத் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த 3 விச்சஸ் சொன்ன விஷயம் இப்ப நடந்துருச்சு. ஆனா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது விச்சஸ் சொன்னது பேங்கோக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால பேங்கோ வந்து தன் மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. He fears that Banquo's
descendants will be the king. பேங்கோட சந்ததியினர் வந்து அரசர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 3 witches வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. 3rd witch சொன்னாங்க பேங்கோஸ் descendants will be the king. அவரோட சந்ததியினர் வந்து கிங்கா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இவங்களோட பேங்கோட சந்ததியினர்னால மக்பத்துக்கு வந்து ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. He arranges murderers to kill Banquo and his son Fleance. அதனால மக்பத் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த விச்சஸ் சொன்ன செய்தி வந்து விச்சஸ் சொன்ன விஷயங்கள் வந்து பேங்கோவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால பேங்கோ வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேங்கோவும் கொண்டுறணும். அது மட்டும் இல்லாம பேங்கோவோட சந்ததியினர் வந்து கிங்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த விச்சஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால பேங்கோவோட சன் ஃபிளியன்ஸையும் கொண்டுறணும். இவங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. Act 3 Scene 2 Royal Palace at Forest. Lady Macbeth asks her husband not to brood over the past. வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டங்கன் கொண்டது அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கிறாரு. லேடி மக்பத் என்ன சொல்றாரு, அதை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேணாம், தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அடுத்து ஆகக்கூடிய வேலையை பாருங்க, ஏன் அதையெல்லாம் போட்டு மைண்டில் போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை பற்றி நினச்சிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் பார்த்து சொல்கிறாங்க. Macbeth says that they have only scotched the snake but not killed it. லேடி மக்பத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்னேக் வந்து ஸ்காட்ச்ட் அப்படின்னாக்க சும்மா அடிச்சுட்டு விட்டுறது, சரிங்களா, அடிச்சுட்டு விட்டுறது. அந்த ஸ்னேக்கை வந்து நம்ம அடிச்சுட்டு விட்டுட்டோம், அது இன்னும் நம்ம கொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அடிச்சுட்டு விட்டா என்ன பண்ணும், அந்த ஸ்னேக் வந்து மறுபடியும் உயிரோட வந்து நம்மளை கொத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தப்பிச்சிருச்சு, ஒரு அடி வாங்கிட்டு ஓடின மாதிரி ஸ்காட்ச் த ஸ்னேக் நாட் கில்ட் இட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப டங்கனை கொன்னாச்சு, அடுத்தது இன்னும் யாரு விட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இருக்கிறவங்களால நம்ம மேல சந்தேகம் வரும், அவங்க மேல பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லைனை வந்து சொல்றாரு. Macbeth says, after life's fitful fever he sleeps well. Treason has done his worst, not steel nor poison. So this line is also very important. பாத்துங்க, இதோட மீனிங் பாருங்க. Duncan lies in his grave through with life's troubles and he is sleeping well. டங்கன் வந்து இப்போ வந்து அவரோட கல்லறையில படுத்து உறங்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் இப்போ வந்து நிம்மதியா அவர் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாரு. ஹி இஸ் ஸ்லீப்பிங் வெல், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மக்பத் வந்து டங்கனை பார்த்து இந்த லைன்ல சொல்றாரு, சரிங்களா. ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு, அவர் சமாதி ஆயிட்டாரு, அவர் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. We have already done the worst we can do to him with our treason. நம்ம வந்து நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக நம்ம வந்து ஒரு துரோகம் செஞ்சிட்டோம், அவருக்கு ஒரு worst thing நம்மளோட லைஃப்ல பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் that nothing can hurt him further, not weapons, poison, rebellion, invasion and anything else. இனிமேட்டு அவரை எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயமும் அவரை பாதிக்காது, ஏன்னா அவர் இறந்து போயிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வெப்பன்ஸோ, ஒரு பாய்சனோ, ஒரு ரெபல்யன், இன்வாஷன் எதுவுமே வந்து அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஏன்னா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. எல்லா கஷ்டத்தையும் நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த மாதிரி சொல்றாரு. ஆஃப்டர் லைஃப்ஸ் ஃபிட்ஃபுல் ஃபீவர் ஹி ஸ்லீப்ஸ் வெல், ட்ரீசன் ஹாஸ் டன் ஹிஸ் வர்ஸ்ட், நாட் ஸ்டீல் நார் பாய்சன். அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. He envies Duncan who sleeps well and he is free from cares. எல்லா விஷயங்கள்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாரு, அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, நம்ம எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ள நினைக்கிறாரு. அடுத்து பாருங்க. Lady Macbeth asks him to stop his gloomy thoughts and be cheerful among the guests. நீ இந்த மாதிரி வந்து ஒரி பண்ணிக்கிட்டு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், அடுத்து வந்து நம்ம பார்ட்டி நடக்க போகுது, அதில் வந்து கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ வந்து நடந்துக்கணும், அங்கே போயிட்டு மைண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் வந்து சொல்றாங்க. நீ இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தேன்னா நீ தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் பார்த்து சொல்றாங்க. She says, what is done is done.
பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி நடந்தது தான். நீ கொலை பண்ணுனது தான். அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க கூடாது. இனிமேட்டு வந்து அதை நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். நம்ம தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதனால அதை பற்றி நீ எதுவுமே மைண்டில் போட்டு ஒரி பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி லேடி மக்பெத் சொல்கிறாங்க. He says that his mind is full of scorpions because Banquo and his son live. இவர் வந்து மைண்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு தேல் கொட்டுற மாதிரி, என் மைண்ட் ஃபுல்லாகவே ஸ்கார்பியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னும் பேங்க்குவும் அவரோட சன் வந்து உயிரோடு இருக்கிறாங்க, இவங்களால ஆபத்து வரலாம், இவங்கள வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள நினைக்கிறாரு. He does not tell his wife about his plan of murder them. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இவர் வந்து சீக்ரெட்டாக ஒரு பிளான் பண்ணுறாரு. இந்த பேங்க்வோ அண்ட் ஹிஸ் சன் ஃப்ளியன்ஸ் 2 பேர்த்தையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இதை வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லலை. நெக்ஸ்ட் பாருங்க. Act 3 Scene 3. A park near the palace. 3 men hired by Macbeth attack Banquo and Fleance near a park. சரிங்களா? ஈவினிங் டைமில் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. பேங்க்வோ அண்ட் ஃப்ளியன்ஸ் 2 பேரும் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. அந்த போயிட்டு இருக்கிற நேரத்தில் 3 மர்டரர்ஸ், சரிங்களா, மக்பெத் வந்து ஒரு 3 மர்டரர் வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாரு. இவங்களை வச்சு அந்த பேங்க்வோவும் ஃப்ளியன்ஸும் கொன்னுறணும்னு சொல்லி ஒரு 3 பேர்த்த வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பேங்க்வோ இஸ் கில்டு பட் ஃப்ளியன்ஸ் எஸ்கேப்ஸ் டு வேல்ஸ். அந்த 3 கொலையாளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் போயிட்டு பேங்க்வோ ஃப்ளியன்ஸ் 2 பேர்த்தையும் அடித்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து பேங்க்வோ மட்டும் மாட்டிக்கிறாரு, ஃப்ளியன்ஸ் வந்து தப்பிச்சிடுறாரு. சரிங்களா? பேங்க்வோ மாட்டிக்கிறாரு, பேங்க்வோ கொன்னுடுறாங்க, ஃப்ளியன்ஸ் வந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு வேல்ஸ் நாட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அது பார்த்துக்குங்க. த மர்டரர்ஸ் கோ டு மக்பெத் டு ரிப்போர்ட் த மேட்டர். இந்த மர்டரர்ஸ் வந்து நேரடியாக போய் மக்பெத் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. Act 3 Scene 4. A room in the palace. Macbeth welcomes the guest to the banquet. இப்போ வந்து விருந்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சு. மக்பெத் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்றாரு. He is informed that Banquo is dead and his son Fleance has escaped. இப்போ வந்து அந்த விருந்தில் இருக்கிறப்ப அந்த மர்டரர்ஸ் போயிட்டு கூப்பிடுறாங்க. வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு அந்த மர்டரர்ஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பேங்க்வோ வந்து கொன்னுட்டோம், ஆனா ஃப்ளியன்ஸ் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அப்பயும் வந்து மக்பெத்துக்கு வந்து ஒரு மைண்ட்ல அப்செட் ஆகுது. ஐயோ, பேங்க்வோ கொன்னுட்டும் பரவாயில்ல, ஃப்ளியன்ஸ் தப்பிச்சிட்டானே, அவன் வந்து பின்னாடி நம்மளோட அரசாட்சிக்கு ஆபத்து அவனால வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு மைண்ட் மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுறாரு. சரின்ட்டு உள்ள போறாரு, விருந்துக்கு போறாரு. விருந்துக்கு உள்ள போய் அந்த கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க, அதுல போயிட்டு கலந்துக்கலான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க உள்ள போய் பார்த்தா இவரோட சீட்ல பேங்க்வோட கோஸ்ட் உக்காந்துட்டு இருக்குது. He finds Banquo's ghost occupying his seat. இவருக்கு பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியா இருக்குது. ஐயோ, இந்த கோஸ்ட் இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆகுறாரு. He speaks to the ghost which is invisible to others. இவர் போயிட்டு அந்த கோஸ்ட் கிட்ட பேசுறாரு. ஏய், நீ இங்க எதுக்கு வந்த, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட்டை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய யாருக்குமே அந்த கோஸ்ட் வந்து தெரியல. இவர் மட்டும்தான் அந்த கோஸ்ட்டை பாக்குறாரு. He asked the ghost not to shake its bloody hair. அந்த பேங்க்வோட கோஸ்ட் வந்து அதோட முடியெல்லாம் பயங்கரமா விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த முடியெல்லாம் ஆட்டுது. உடனே இவர் சத்தம் போடுறாரு, உன்னோட பிளட்டி ஹேரை வந்து நீ ஷேக் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்பெத் வந்து அந்த கோஸ்ட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. Lady Macbeth explains to the guest that her husband's strange behavior is due to an old illness. லேடி மக்பெத் சொல்றாரு, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க, எதுவும் பயப்படாதீங்க, மக்பெத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுவாரு, இவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இவருக்கு, அதுதான் இப்போ வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு, அதை பத்திலாம் நீங்க யாரும் எதுவும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி லேடி மக்பெத் அங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் கிட்ட சொல்றாங்க. She asked Macbeth to attend the guest. உடனே மக்பெத் பிடிச்சி திட்டுறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் வந்து எல்லாரும் விருந்துக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்துல இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லி லேடி மக்பெத் கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் நார்மல் ஆயிடுறாரு. மக்பெத் டர்ன்ஸ் டு தம் அண்ட் எக்ஸ்கியூசஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் ஹிஸ் இல்னஸ். உடனே வந்து நார்மல் ஆயிட்டு, ஐயோ சாரி, நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல, என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மக்பெத் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. த கோஸ்ட் நவ் ரீஅப்பியர்ஸ். இப்போ மறுபடியும் வந்து அந்த கோஸ்ட் அப்பியர் ஆகுது. Macbeth says that he can fight with any man or animal fearlessly but not with a ghost. இவர் மறுபடியும் சத்தமோட ஆரம்பிக்கிறாரு, ஏ கோஸ்ட், நீ மனுஷனா வந்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்து ஒரு அனிமலா வா அல்லது உயிரோட வா அல்லது ஒரு மனிதனா வா,
இந்த உருவத்துல வராத, கோஸ்ட் மாதிரி வராத, கோஸ்ட் மாதிரி வந்தா எனக்கு பயமா இருக்கு, உன் கூட எதிர்த்து சண்டை போட முடியாது. ஆனா நீ ஒரு அனிமலாக வந்தினாலோ அல்லது ஒரு மனிதனா வந்தினாலோ அல்லது வேற உருவத்துல வந்தினாலோ கண்டிப்பா உன்னைய நான் அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கோஸ்ட் கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அது பாருங்க. He says, what man dare I dare approach thou like the rugged Russian bear or the armed rhinoceros or the Hurrican tiger. சரிங்களா? இந்த மாதிரி நீ ஒரு ரஷ்யன் பேர் மாதிரி வரலாம், அல்லது ஆர்ம்டு ரினோசர்ஸ் மாதிரி வரலாம், அல்லது ஒரு ஹர்கன் டைகர் மாதிரி வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீ ஏதாவது உருவம் எடுத்து வந்தேன்னா கூட நான் சண்டை போட்டுருவேன். ஆனா நீ கோஸ்டா வந்திருக்கியே, நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. மீனிங் பாருங்க. I am as brave as any other man. So I am very brave, I am very bold. சரிங்களா? நான் ரொம்ப தைரியமானவன். என் கூட ஒரு மனிதனா நீ வா, நான் உன் கூட எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கம் அட் மீ இன் த ஃபார்ம் ஆஃப் அ ரக்ட் ரஷ்யன் பேர். ரக்ட் அப்படின்னா வெரி ரஃப், ரொம்ப ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு கரடி மாதிரி கூட நீ வா, ரஷ்யன் பேர் மாதிரி வா. அண்ட் ஆர்ம்டு ரைனோசரஸ் மாதிரி வா, ஒரு காண்டாமிருகம் மாதிரி வா. எ டைகர் ஃப்ரம் ஈரான். ஹர்கான் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய டைகர் மாதிரி கூட வா. நீ இந்த மாதிரி எந்த உருவம் எடுத்து வந்தேனாலும் உன்னை நான் குத்தி கொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. டேக் எனி ஷேப் அதர் தென் த ஒன் யூ ஹாவ் நவ். இப்ப இருக்கிற மாதிரி நீ கோஸ்ட் மாதிரி வராத, நீ வேற எந்த உருவத்துல வேணாலும் வா, உன்னை சும்மா விட மாட்டேன். ஐ வில் நெவர் ட்ரெம்பிள் இன் ஃபியர். நீ எந்த உருவத்துல வந்தேனாலும் எனக்கு பயமே வராது. ஆனா நீ கோஸ்டா வந்தீங்கன்னா தான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆர் கம் பேக் டு லைஃப் அகைன், அல்லது உயிரோட கூட வா, நீ உன்னை நான் பாத்துக்கிறேன். அண்ட் சேலஞ்ச் மீ டு எ டியூயல் இன் சம் டெசர்ட் பிளேஸ். நீ உயிரோட என் கூட சண்டைக்கு ஒத்தை கூட சண்டை போடுறது கூட நீ வா, நம்ம ஒரு டெசர்ட் பிளேஸ்ல போய் கூட நம்ம சண்டை போடலாம். ஆனா கோஸ்டா மட்டும் வராது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கோஸ்ட் கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரோஸ் வாண்ட்ஸ் டு நோ வை மெக்பத் பிஹேவ்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச்லி. ரோஸ் கேக்குறாரு, ஐயோ என்னாச்சு மெக்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா பேசுறாரு, வித்தியாசமா நடந்துக்கிறாரு, என்னாச்சு அவரு அப்படின்னு சொல்லி ரோஸ் கேக்குறாரு. லேடி மெக்பத் சைலன்சஸ் ஹிம் சேயிங் தட் எனி என்கொயரி வில் வர்ஸ் மெக்பத்ஸ் கண்டிஷன். எதுவுமே யாரும் கேட்காதீங்க, ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல இருக்காரு. நீங்க மேலும் மேலும் என்கொயரி பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அவர் இன்னும் மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால எல்லாரும் இதை மறந்துருங்க, அதை பத்தி எதுவும் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி லேடி மெக்பத் சொல்றாங்க. She winds up the banquet due to illness of Macbeth. இந்த விருந்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாவே அந்த விருந்தை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி லேடி மெக்பத் சொல்லிடுறாங்க. மேக்டஃப் does not attend the banquet. இந்த பேங்க்வெட்டுக்கு வராத இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா மேக்டஃப். சரிங்களா? கொரோனேஷன் செரிமனிக்கும் வரல, முடிசூட்டு விழாவுக்கும் வராத ஒரு கேரக்டர் யாருன்னா மேக்டஃப். அதே மாதிரி பேங்க்வெட்டுக்கும் வராத இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா மேக்டஃப். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்பெத் சஸ்பெக்ட்ஸ் தட் மேக்டஃப் நோஸ் த ட்ரூத். இந்த கொரோனேஷன் செரிமனிக்கும் வரல, விருந்துக்கும் வரல, இப்படி வராதனால மேக்பெத்க்கு மேக்டஃப் மேல ஒரு டவுட் வருது. ஓ, இந்த மேக்டஃப் நம்மளுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி மேக்டஃப் மேல ஒரு டவுட் வருது. He says that he has appointed spies to watch all his noblemen. அது மட்டும் இல்லாம இவர் எல்லாருமே வேற யாராவது பேசிக்கிறாங்களா, இவர் கீழே இருக்கக்கூடிய நோபல்மென் மேல ஸ்பை வச்சிருக்கிறாரு, யாராவது ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யாருனால் நம்ம டங்கனை கொண்ட விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தினால இவர் என்ன பண்றாரு, ஸ்பை வச்சு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. He decides to meet the witches to know his future. இன்னொரு டைம் இந்த விச்சஸை போய் நம்ம மீட் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அடுத்து பாருங்க, Act 3 Scene 5 Heath. The witches meet Hecate, goddess of witches. ஆனா ஹீத் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு, ஹீத். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீத் அப்படின்னா தரிசு நிலம். விச்சஸ் காடஸ் ஆஃப் விச்சஸ், ஹெக்கேட் அந்த தரிசு நிலம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு காட்டு பகுதியில மீட் பண்றாங்க. ஹெக்கேட் ஸ்கோல்ஸ் them for dealing with Macbeth without informing her. இந்த விச்சஸ்
மெக்பத் வந்து பார்த்து பேசுனதுனால அந்த ஹெக்கேட் வந்து திட்டுறாங்க, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீங்க எப்படி மெக்பத் வந்து பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹெக்கேட் வந்து அந்த 3 விச்சஸ் கிட்ட திட்டுறாங்க. சரிங்களா? she asked them to meet her at the pit of Agron in the morning. அது மட்டும் இல்லாம அந்த ஹெக்கேட் என்ன சொல்றாங்க, நீங்க காலையில ஆக்ரான் அப்படிங்கிற பிளேஸ்ல நீங்க வந்து என்னைய மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் ஆஃப் விச்சஸ் வந்து சொல்லிடுறாங்க. மெக்பத் வில் கன்சல்ட் தம் தேர். மெக்பத் வந்து அங்க வருவாரு, அவரை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெக்கேட் வந்து சொல்லிடுறாங்க. ஹெக்கேட் வில் டிஸ்டில் a drop of vapor from the moon and use it to raise spirits to confuse மெக்பத். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மூன்ல இருந்து ஒரு நீராவி, சரிங்களா, அந்த டிராப்ஸ் ஆஃப் வேப்பர் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து இங்க வந்து அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் இன்வோக் பண்றாங்க. அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் இன்வோக் பண்ணி மெக்பத் வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இந்த ஹெக்கேட் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. she says, இது பாருங்க, and that distilled by magic sleights shall rise such artificial spirits as by the strength of their illusion shall draw him onto his confusion. இந்த லைன் பாருங்க, இதோட மீனிங் பாருங்க. when I work it over with magic spells, the drop will produce magical spirits that will trick Macbeth with illusions. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேஜிக் ஸ்பெல் வச்சு நான் வந்து மெக்பத் வந்து கன்ஃபியூஸ் பண்ண போறேன். இந்த டிராப், சரிங்களா, இந்த டிராப் வந்து பாத்தீங்கன்னா சில நீராவிகளை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பால்ட்ரன், ஒரு பாத்திரத்தை வச்சு அதெல்லாம் கொதிக்க வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த விச்சஸ் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து செய்வாங்க. அதன் மூலம் அந்த ஒரு மேஜிக் ஸ்பிரிட்டை வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மேஜிக்கல் ஸ்பிரிட்டை இன்வோக் பண்ணி அந்த மேஜிக்கல் ஸ்பிரிட்ஸை வச்சு இந்த மெக்பத்தை கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. சரிங்களா? அது பாத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Act 3 Scene 6 Forest. Lennox talks with another lord. லெனக்ஸும் ஒரு இன்னொரு லார்டும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. They suspect Macbeth who may be the murder of Duncan and Banquo. இப்பதான் வந்து ஒவ்வொரு இன்சிடென்டா நடக்க ஒரு சந்தேகம் வருது. லெனக்ஸும் இன்னொரு லார்டும் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மெக்பத் வந்து டங்கனை கொன்னு இருக்கலாம், பேங்கோவும் அவர் தான் கொன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டா வந்து சந்தேகம் வருது. ஏன்னா வந்து மெக்பத்தோட நடவடிக்கையில எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. The Lord tells Lennox that Macduff has gone to England to join Malcolm. இது நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லார்டு வந்து லென்னஸ் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேக்டஃப் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி வந்து மால்கம் வந்து இங்கிலாந்துல தான் இருக்கிறாரு. இப்ப மேக்டஃப் வந்து மால்கமோட உதவி கேட்டு இவரும் இங்கிலாந்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்டஃப் தான் பாத்தீங்கன்னா கொரோனேஷன் செரிமனிக்கும் வரல, இவரோட விருந்துக்கும் வரல. சரிங்களா? அப்படி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து மால்கம் கூட ஜாயின் பண்றதுக்காக இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. மேக்டஃப் seeks the help of King Edward, the King of England, and Seward, the Earl of Northumberland. மேக்டஃப் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிங் எட்வர்டு கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி ஸ்காட்லாந்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, மேக்பத்தோட நடவடிக்கை சரியில்லை, அவர் மக்களுக்கு எதிரான அரசாட்சி செய்யறாரு, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது, அதனால உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி மேக்டஃப் வந்து கிங் ஆஃப் இங்கிலாந்து எட்வர்டு கிட்ட போய் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம சீவோர்ட் ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாந்து அவர்கிட்டயும் ஹெல்ப் கேட்கிறாரு. they will be successful to save Scotland from Macbeth. இவங்க எல்லாருமே என்ன, இந்த லெனக்ஸ் அண்ட் லார்ட் என்ன பேசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா மேக்டஃப் வந்து அங்க போயிட்டாரு, மால்கம், கிங் ஆஃப் இங்கிலாந்து, சீவார்ட், மேக்டஃப் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து ஸ்காட்லாந்து வந்து மெக்பத் கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட ஆக்ட் 3 முடிஞ்சிருது. ஓகே, தேங்க்யூ.